2011 படி இந்த 4 சைன் இருந்தா நீங்க வந்து இன்ட்ரோவர்ட் அப்படின்ற அந்த கேட்டகரிக்குள்ள வருவீங்க. இந்த 4 சைன் இருந்தா நீங்க கண்டிப்பா இன்ட்ரோவர்ட்டா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. பட் பேசிக்கா இந்த 4 சைன் இருந்தா நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம் அப்படின்ற அவசியம் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சைன் என்ன அப்படின்னா சோசியலைசேஷன். இந்த சோசியலைசேஷன் வரும்போது இன்ட்ரோவர்ட் அப்படின்றவங்க ஒரு 4, 5 பீப்புள் கூட மட்டும்தான் வந்து அதிகமா பழகுவாங்க. ஒரு லார்ஜ் நெட் ஆஃப் குரூப்னு போகும்போது அவங்க வந்து கொஞ்சம் தயக்கப்படுவாங்கன்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு நல்லா பழகுன ஒரு 4, 5 பீப்புள் கூட மட்டும்தான் அவங்க வந்து குரூப்பா ஒர்க் பண்ண முடியும். ஒரு லார்ஜ் நெட்வொர்க் கிரியேட் பண்ணும்போது அவங்க வந்து கொஞ்சம் அதுக்காக கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். 2வது அவங்களோட திங்கிங் எபிலிட்டி. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட இருக்கிறத விட தனியா இருக்கும்போது தான் அவங்க வந்து நல்லா திங்க் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட ஒரு ஒர்க் பண்றதை விட தனியா இருக்கும்போது அந்த ஒர்க்கை எஃபெக்டிவாகவும் நல்ல எஃபிஷியன்சியாகவும் அவங்க அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. 3வது என்ன அப்படின்னா அவங்களோட அந்த இன்வால்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஒரு விஷயத்துல அவங்க இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்த ஃபுல்லா ஆராயாம அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அதுல வந்து முழுசா வந்து அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க. விச் மீன்ஸ் அவங்க அந்த விஷயத்து மேல நம்பிக்கை வச்சா மட்டும்தான் இன்வால்வ் ஆவாங்க. அடுத்த சைன் என்ன அப்படின்னா ஆங்ஷியஸ் அப்படின்றது. இந்த ஆங்ஷியஸ்னு வரும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட இருக்கும்போது அவங்க அதிக ஷையா ஃபீல் பண்ணுவாங்க, அதிக ஆக்வர்டா ஃபீல் பண்ணுவாங்க. பட் தனியா இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீலை கொடுக்கறதுனால ஒரு ஒர்க்கை வந்து அவங்க தனியா எஃபிஷியன்ஸா பண்ண முடியுது. இந்த 4 சைன் இருந்தா பேசிக்கா நீங்க வந்து இந்த இன்ட்ரோவர்ட் அப்படின்ற அந்த கேட்டகரிக்குள்ள வருவீங்க. நீங்க இன்ட்ரோவர்ட்டா எக்ஸ்ட்ரோவர்ட்டா அப்படின்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில சைன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். பட் நான் எதுக்காக இந்த வீடியோ போகணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ப்ரோ எப்படி வந்து இன்ட்ரோவர்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறுது? இன்ட்ரோவர்ட்னால என்னால கரெக்டா எல்லாத்தையும் பழக முடியல, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி. எஸ், கண்டிப்பா இன்ட்ரோவர்ட்டா இருந்தா கொஞ்சம் ப்ராப்ளம் தான். பர்சனல் லைஃப்னு வரும்போது இன்ட்ரோவர்ட் அப்படின்றது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் லைஃபுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா ஆக்ட் பண்ணி ஆகணும், எக்ஸ்ட்ரோவர்ட்டா வந்து மாறி ஆகணும். பட் இந்த இன்ட்ரோவர்ட் அப்படின்றது நம்ம வாழ்க்கை முழுக்க இன்ட்ரோவர்ட்டா இருப்போம் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீங்க எப்போ இன்ட்ரோவர்ட்டா மாறி இருப்பீங்க அப்படின்னா நீங்க சின்ன வயசுல இருந்தே வளரும்போது சுற்றுப்புற சூழ்நிலைகள் வந்து உங்களை இன்ட்ரோவர்ட்டா மாத்திக்கலாம். பட் நீங்க வளர வளர உங்க சுத்தி இருக்கீங்களா பார்த்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட்னு கூட சொல்லலாம். நம்ம இன்ட்ரோவர்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறணும் அப்படின்னா நம்மளோட பர்சனாலிட்டியை டோட்டலா சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது மாற்றக்கூடியது தான், மாறக்கூடியது தான். ஏன்னா நம்ம சூழ்நிலைகள் தான் நம்மள இன்ட்ரோவர்ட்டா மாத்திருக்கு. அதே சூழ்நிலைகள் நம்மள எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாத்துறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதனால இன்ட்ரோவர்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறது ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம் தான் நம்ம நினைச்சா. இந்த இன்ட்ரோவர்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறுறது எப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் இந்த இன்ட்ரோவர்ட் பத்தியும் எக்ஸ்ட்ரோவர்ட் பத்தியும் ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். அப்பதான் நமக்கு வந்து இன்ட்ரோவர்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு மாறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் நீங்க மாறலாமா வேணாமா அப்படின்றத இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து திங்க் பண்ணிக்கோ. ஓகேவா? இன்ட்ரோவர்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கும் நடுவில் ஆம்பிவர்ட்னு ஒருத்தர் இருக்கான். இந்த ஆம்பிவர்ட் பார்த்தீங்கன்னா எதுக்குமே சம்மந்தம் இல்லாம இந்த லோவர் கிளாஸ் அப்பர் கிளாஸுக்கு நடுவுல மிடில் கிளாஸ் இருக்கிற மாதிரி இந்த ஆம்பிவர்ட்னு ஒருத்தர் இருப்பான். இந்த ஆம்பிவர்ட் அப்படின்றவன் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திப்பான். அவனுக்கு எங்கெங்க எப்படி பேசணும் அப்படின்னு தெரியும். எந்த இடத்த எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படின்னு தெரியுதுனால இந்த ஆம்பிவர்ட் அப்படின்றவன் எல்லா இடத்தையுமே தப்பிச்சுப்பான். பட் இங்க எங்க ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கும் தான் சண்டையே வருது. ஏன்னா இன்ட்ரோவர்ட் பண்ற பர்ஃபார்மன்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் பண்ணிட்டு இருப்பான். அதனாலதான் வந்து இன்ட்ரோவர்ட் அப்படின்றவன் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு மாறணும் அப்படின்னு நினைப்பான். இன்ட்ரோவர்ட் ஏன் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னா இன்ட்ரோவர்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. யார் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட சேர்ந்து ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்ட்ரோவர்ட் எப்படி அப்படின்றவங்க எப்பயும் சைலண்டா இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் மிஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்ட்ரோவர்ட்டை தப்பா நினைச்சுக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இன்ட்ரோவர்ட் அப்படின்றவங்க அவங்க லோன்லியா இருக்கும்போது தான் வந்து நிறைய ஒர்க் வந்து எஃபிஷியன்ஸா பண்ணுவாங்க. பட் மற்றவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா இவன் யாருக்கிட்டையுமே பேச மாட்டான்டா, இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தாட்லாம் வந்து மற்றவங்களுக்கு போறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். இது இன்ட்ரோவர்ட்டுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம். இது மட்டும் இல்லாம இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு. என்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இழக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ப்ரொஃபஷனல் லைஃப்னு போகும்போது யார் வந்து குரூப்போட மிங்கிள் ஆகி நல்லா வந்து பேசிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிக ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த இன்ட்ரோவர்ட்டோட எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு நிறையவே இருக்கும். இன்ட்ரோவர்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் லெவல் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அதிகமாக யார்ட்டையும் இன்ட்ராக்ஷன் வச்சுக்க ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்றதுனால இந்த இன்ட்ரோவர்ட்டோட எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு அதிக ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணும்போது விச் மீன்ஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நெட்வொர்க் பண்ணும்போது இந்த இன்ட்ரோவர்ட்டோட எக்ஸ்ட்ரோவர்ட் வந்து ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் இருக்கு அப்படின்னா இந்த இன்ட்ரோவர்ட்டால கரெக்டாக போயிட்டு எடுத்தோடனே அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்ல பேச முடியாது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒரு புது நபர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னா இந்த இன்ட்ரோவர்ட் ரொம்பவே தயங்குவாங்க. இது எல்லாமே இன்ட்ரோவர்ட் பண்ற ஸ்ட்ரகிள் ப்ரொஃபஷனல் லைஃப்ல. இன்ட்ரோவர்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் எக்ஸ்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட் யார்கிட்டையும் பேச அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க அப்படின்னா
எக்ஸ்ட்ரோவர்ட் எல்லாத்துக்கிட்டையுமே பேச விரும்புவாங்க. இன்ட்ரோவர்ட் எப்படி தனியாக இருந்தால் அவங்க எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணாங்களோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரோவர்ட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட இருந்தால் தான் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. இன்ட்ரோவர்ட் ஒரு ஒர்க்கை வந்து தனியாக செய்யும்போது தான் எஃபிஷியன்ஸாக செய்கிறாங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட சேர்ந்து செய்யும்போது தான் எஃபிஷியன்ஸாக செய்வாங்க. ஸோ இன்ட்ரோவர்ட் தனியாக இருந்தால் தான் அவங்களோட மைண்டு நல்லா இருக்கு அப்படின்னா, எக்ஸ்ட்ரோவர்ட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட இருக்கும்போது தான் அவங்களோட மைண்ட் வந்து நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரோவர்ட்டால நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து மேக் பண்ண முடியும். ஒரு புது கம்யூனிட்டி வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் யார்கிட்ட போய் புதுசாக பேச போனோம் அப்படின்னா அசால்ட்டாக அவங்க பேசிடுவாங்க. அவங்க எப்படி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி வந்து பில்ட் பண்ணணும், எப்படி அதை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கிட்ட இருக்கும். பட் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு குறை என்ன அப்படின்னா, ஸோ 2 விதமாக திங்க் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பீப்புள் எக்ஸ்ட்ரோவர்ட்டை பற்றி. எப்படி அப்படின்னா, ஸோ இவன் ரொம்பவே ஜாலியாக பேசுவான்டா, பேசிக்கிட்டே இருப்பான்டா, இவன்கிட்ட பேசினா நேரம் போகிறதே தெரியாது அப்படின்ற மாதிரியே திங்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா, ஸோ இவன் வந்து அவன் பேசிக்கிட்டே இருப்பான்டா, இவன் தொல்லை தாங்கவே தாங்காது அப்படின்ற மாதிரி 2 டைப்பில் வந்து திங்க் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது எக்ஸ்ட்ரோவர்ட் இருக்க ஒரு சின்ன ஒரு காமனான ஒரு குறை அப்படின்னு வச்சுக்கலாம். சரிப்பா, எனக்கு இன்ட்ரோவர்ட்லாம் பிடிக்கல, நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறணும் அப்படின்னா, ஸோ அந்த அளவுக்கு இது ஈஸியான விஷயம் கிடையாது. கொஞ்சம் கஷ்டம் தான், பட் மாற்றக்கூடியதான். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரோவர்ட்டாக வளர்ந்துருக்கோம். திடீர்னு நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறணும் அப்படின்னா நம்மளுடைய பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயம். பட் இது மாற்றக்கூடியதான். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டை பார்த்து லேர்ன் பண்ணணும். எக்ஸ்ட்ரோவர்ட்டை பார்த்து லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸ்ட்ரோவர்ட் என்னென்ன பண்ணுவனோ அதை நம்ம பண்ணாவே ஈஸியாக எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறிட முடியும். அப்படி எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாற முடியலனா கூட ஆக்சுவலாக அவங்கள மாதிரி ஆக்ட் பண்ண நம்மளால ட்ரை பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, சோசியல் கேதரிங். நம்ம எந்த அளவுக்கு லோன்லியாக இருக்கோமோ, ஸோ அதை விட அதிகமாக நம்ம வந்து சோசியல் கேதரிங்காக இருக்க பழகணும். அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட போய் மிங்கிளாக பழகணும். நமக்கு தெரிஞ்ச பீப்புள்கிட்ட மட்டும் பேசாமல் ஒரு லார்ஜ் நெட்வொர்க் கனெக்ஷனை நம்ம வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பேச ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம காலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளோட பர்சனல் லைஃப்லையும் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்ககிட்ட போய் பேச பழகணும். ஸோ அவங்கள வந்து எப்படி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சோசியலைஸாக இருக்கிறது மூலிமா கண்டிப்பாக நம்ம வந்து இன்ட்ரோவர்ட்லேருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா வந்து மாற முடியும். ஸோ மாற முடியுதோ இல்லையோ அதுக்கான முயற்சி வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம தனியாக இருக்கும்போது ஒரு ஒர்க் பண்ணால் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட இருக்கும்போதும் அந்த ஒர்க்கை நம்ம வந்து எஃபெக்டிவாக பண்ணுவோம். ஸோ நமக்கு எனர்ஜி ட்ரைன் ஆனாலும் சரி, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வந்து அந்த குரூப்போட நம்ம போய் சேர்ந்துக்கணும், அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டீம் கொலாபரேஷன் அப்படின்றது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இந்த நம்ம கொலாபரேட்டாக ஒர்க் பண்ணும்போது. ஓகேவா? அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரணும். மேக்ஸிமம் இன்ட்ரோவர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து போட்டு வச்சிருப்பாங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படிலாம் இல்லாமல் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நீங்கள் வெளியே வந்தவே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து இன்ட்ரோவர்ட்லேருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்காக வந்து ப்ரிப்பேர் ஆக முடியும். ஓகேவா? அடுத்து 4th டிப் என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா மட்டுமே அந்த விஷயங்களை மாற்ற முடியும். ஸோ நம்ம திரும்பி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது மூலிமா ஸோ நமக்கே நல்ல ஒரு ப்ராக்டிஸ் ஆகும். நம்மளால வந்து இந்த இன்ட்ரோவர்ட் அப்படின்ற பொசிஷன்லேருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாற முடியும். ஏன்னா உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்துட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ சோசியல் கேதரிங்கில் நம்ம ஈடுபடணும். நம்ம எந்த அளவுக்கு அதிகமான பீப்புளை கவர் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு ஒரு கான்வர்சேஷனை என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியுமோ, ஸோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும். எந்த அளவுக்கு ஒரு பீப்புளோட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியுமோ, கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ண முடியுமோ, ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ்க்குள்ள அடங்கும். நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு லைஃப் வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ எந்த ஒரு விஷயமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் வராது இல்லையா? ஸோ அதனால இந்த ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஓகேவா? நம்மளோட பர்சனாலிட்டி ட்ரைட் தான் மாறி இருக்கே தவிர அஸ் அ ஹியூமனா வி ஆர் ஈக்குவல். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது மூலிமா நம்ம கண்டிப்பாக இன்ட்ரோவர்ட்லேருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு மாற முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஸோ தயவு செஞ்சு இது திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஒன்லி வே டு இன்ட்ரோவர்ட் டு எக்ஸ்ட்ரோவர்ட். நம்ம இதை எந்த ஒரு மாத்திரையாலையும் எந்த ஒரு ஆப்ரேஷனாலையும் சரி பண்ண முடியுது. நம்ம எப்போ வந்து ஒரு சோசியலாக கனெக்ட் ஆகிறோமோ அப்போ தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்ற பர்சனாலிட்டி எடுக்க முடியும். ஓகேவா? ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னாவே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட்டில் 0 or 1 அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா 0 அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன், பட் 1 அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற மாதிரி நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை.